யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடாதீங்க இந்த விஷயம் தெரியாத வரை. பாருங்கள், யூடியூப்பில் 99% ஆஃப் தி யூடியூபர்ஸ் ஷார்ட்ஸை வந்து தப்பாக போட்டுட்ருக்காங்க. அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, ஷார்ட்ஸ் போட்டால் நம்மளுடைய சேனல் வேகமாக க்ரோ ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அது உண்மை கிடையாது. பாருங்கள், நாங்கள் வந்து யூடியூப் கோச்சிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நிறைய சேனல்ஸ் வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக கூட ஒரு சேனல் ஹாஸ்பிட்டல் சேனல் வந்து மானிட்டைஸ் பண்ணோம். அவங்களோட இன்டர்வியூ கூட நம்மளுடைய சேனலில் இருக்குது. அவங்க சேனலில் போய் பாருங்களேன், ஒரு 18 வீடியோவில் 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவும் லேக்ஸில் போயிருக்கு. ஒரு வீடியோ 6 lakh, 2 lakh, 1 lakh இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்ன்றது இருக்குது. இவங்க வந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட போடலை. இது நீங்கள் நம்பலைன்னா இந்த வீடியோ கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, அது ஒரு பிளேலிஸ்ட். அது எல்லா வீடியோவையும் பாருங்கள். எந்த சேனலையுமே நாங்கள் வந்து ஷார்ட்ஸ் போடவே இல்லைங்க மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு. இப்போது நீங்கள் வந்து ஒரு டவுட் உங்களுக்கு வரும், என்னங்க சில பேர்லாம் ஷார்ட்ஸ் போட்டு வேகமாக க்ரோ ஆகிட்டு வராங்க, நீங்கள் என்னடானா ஷார்ட்ஸ் போடாதீங்கன்னு சொல்கிறீங்க, எதை தாங்க நாங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராஜவித்யா லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிஸ்னஸ் அதை வந்து நீங்கள் எப்படி யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்முடைய சேனலில் ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஷார்ட்ஸ் ஏன் போடக்கூடாதுன்றத நான் வந்து பல்வேறு விதமான ஆங்கிளில் நான் சொல்கிறேன். ஒரு பிட்டு பேப்பர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக இந்த பிட்டு பேப்பர்னால், இதை பார்த்து பேசுகிறதுக்காக இல்லை, நான் வந்து டைரக்ஷன் மாறக்கூடாது, இல்லை ஒரே டாப்பிக்கில் நிறைய நேரம் பேசக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இது ஒரு வடிகால் மாதிரி. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து மானிட்டைசேஷன் ஆங்கிள். இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் மானிட்டைஸ் ஆகணும் அப்படின்றத உங்களுடைய குறிக்கோள்னால், இப்போ ஷார்ட்ஸுக்கு எலிஜிபிலிட்டி என்ன வச்சுருக்காங்கன்னா 4,000 hours வாட்ச் டைம் தேவை. அப்படி இல்லைனா 90 நாளில் 100 லட்சம் வியூஸ்ன்றது தேவை. அந்த 4,000 hours வாட்ச் டைம்ன்றது ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 minute தான் நம்ம போட முடியும். எவ்வளவு வீடியோஸ் நம்ம போட வேண்டியிருக்குன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது 90 நாளில் 100 லட்சம் வியூஸ் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 80 நாளில் நீங்கள் வந்து 75 லட்சம் வியூஸ்ன்றது வந்துட்டீங்க. சரிங்களா? இப்போ மீதி இருக்கிறது ஒரு 10 நாள் இருக்குது. அந்த 10 நாள் உங்களால் வீடியோ போட முடியல. அப்போ அந்த எலிஜிபிலிட்டியை நீங்கள் மீட் பண்ண முடியாத ஒரு நிலைமைன்றது வரும். இதனால தான் சொல்கிறேன், இந்த ஷார்ட்ஸில் மானிட்டைஸ் ஆகிறதுன்றது கஷ்டம். இதுவே நீங்கள் லாங் வீடியோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 8 minutes வீடியோ நீங்கள் போடுறீங்க, ஒரு 3.5 நிமிஷம் உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து ஆவரேஜாக பார்க்குறாங்கன்னா, உங்கள் சேனலுடைய ஓவரால் வியூஸ்ன்றது 60 to 90,000 வியூஸ் வந்தால் போதும். அதாவது 1 லட்சம் வியூஸ் இதில் நீங்கள் எடுத்தால் போதும், உங்களுடைய சேனல்ன்றது மானிட்டைஸ் ஆகிரும். ரெண்டாவது நான் பிஸ்னஸ் ஆங்கிளில் சொல்கிறேங்க. பிஸ்னஸ் ஆங்கிள்னா, இப்போ நம்மளுடைய ராஜவித்யா சேனலில் நாங்கள் போடுற டிப்ஸ் எல்லாமே ஒரு யூடியூபர்ஸ் கிடையாதுங்க, ஒரு பிஸ்னஸ் ஓனர். ஒரு பிஸ்னஸ் ஓனர் அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா அவருக்கு தேவையான விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். அந்த வகையில் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருக்காருன்னா வாரத்தில் 5 நாள் அவருடைய பிஸ்னஸை பார்க்கட்டும், 2 நாள் யூடியூப்பில் வீடியோ போடட்டும். டெய்லி ஷார்ட்ஸ் போடக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடையாது. இப்போ தான் அவருடைய சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறான்னா, டெய்லி வீடியோ போடுறது வந்து அவருக்கு ஒரு பேர்டன் அமையும். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ இதை நான் எப்படி கன்க்ளூட் பண்ணுறேன்னா, என்னுடைய அனுபவத்தை வந்து நான் சொல்கிறேன். அதாவது நான் வந்து வாரத்தில் 5 நாள் 6 நாள் நான் வந்து என்னுடைய கோச்சிங் பிஸ்னஸை வந்து நான் பண்ணுறேன். மீதி இருக்கிற 2 நாள் சாட்டர்டே சண்டே வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். அடுத்து வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆங்கிளுங்க. அதாவது யூடியூப்பில் வந்து 2 விதமான சேனல்ஸ் வந்து பிரதானமாக இருக்குது. ஒன்று வந்து எஜுகேஷ்னல் சேனல், ரெண்டாவது வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல். இப்போது உங்களுடைய சேனல் என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரிக்குள்ளே வருது, நான் வந்து பிஸ்னஸ்லாம் பண்ண விரும்பலை, சும்மா ஒரு பார்ட் டைமாக எனக்கு ஒரு 100-50 கிடச்சா போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவே போடலாம். அதில் எந்த தவறுமே இல்லை. அடுத்து வந்து சேனல் க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்ணணும். இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ, விருப்பம் இருக்கோ இல்லையோ, அது வந்து ஒருத்தவங்களுடைய மொபைலுக்கு வந்து வரும். சரிங்களா? உங்கள் சேனலில் அவங்க சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்கள் வீடியோஸை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு போகும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய வீடியோஸை அவங்க பார்க்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால தான் நான் ஆரம்பத்தில் ஷார்ட்ஸ் போடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அது போக ஷார்ட்ஸ் போட்டுட்டு நீங்கள் லாங் வீடியோஸையும் போட்டு குழப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்.
இப்போ லாங் வீடியோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ப்ரௌஸ் ஃபியூச்சர்ஸ் சஜஸ்டட் வீடியோஸை டார்கெட் பண்ணுறீங்க. அதாவது எவர்கிரீன் கண்டென்ட் போடாமல் பார்த்த உடனே கிளிக் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா, அந்த வீடியோ யாருக்கு போகும்னா, அதாவது நீங்கள் கரெக்டான டேக்ஸ் போடும் பட்சத்தில் அந்த வீடியோ யாருக்கு போகும்னா, ஆல்ரெடி உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஒரு வீடியோஸை பார்த்துட்டு இருப்பாங்கள்ல, உங்களுடைய காம்படிட்டர்ஸ் வீடியோஸை பார்த்துட்டு இருப்பாங்கள்ல, அந்த வீடியோஸ்க்கு கீழே இந்த வீடியோஸுன்றது போகும். ஸோ நீங்கள் வந்து லாங் வீடியோஸில் சீக்கிரமாக க்ரோ ஆவீங்க. அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு வார்த்தையாக சொல்லலை, இப்படித்தான் என்னுடைய கோச்சிங்கில் எல்லா சேனலுக்குமே நான் வந்து பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஷார்ட்ஸ் போடவே கூடாதுங்க, நிறைய பேர் ஷார்ட்ஸ் போட்டு க்ரோ ஆகுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஷார்ட்ஸ் போடாதீங்க. ஒரு 10,000 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஷார்ட்ஸ் போட ஆரம்பிங்க. உங்களுடைய சேனலில் நீங்கள் வீடியோ போட்ட உடனே ஒரு சில லைக்ஸ் வரும், கமெண்ட்ஸில் வந்து குட் மார்னிங், குட் ஈவினிங் அக்கா, உங்கள் வீடியோக்காக வெயிட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு அந்யூன்யம் வரும்போது நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போட ஆரம்பிங்க. சரிங்களா? அப்போ வந்து உங்களுடைய சேனல் இந்த மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இவங்களெல்லாம் தாங்கக்கூடிய சக்தின்றது உங்களுடைய சேனலுக்கு வரும். இப்போ வந்து என்னுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18,000 சில்லற சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுச்சு. இப்போ நான் வந்து ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன காரணம்னா, இப்போ என்னுடைய கிளைண்ட்ஸே வந்து இன்ஸ்டாகிராம் பண்ணி கொடுங்க, இல்லை நான் வந்து கோச்சிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னங்க நீங்கள் வந்து யூடியூப் கோச்சாக இருக்கேன்றீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன்றீங்க, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் இல்லைன்னாங்க. சரி, இன்ஸ்டாகிராமில் போடக்கூடிய வீடியோஸ் தானே நம்ம வந்து யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நான் வந்து ஷார்ட்ஸும் போடலாம், ரீல்ஸும் போடலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஷார்ட்ஸ் போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன காரணம்னா, என்னுடைய திறமை இல்லாத ஒரு விஷயந்தான். அதாவது என்னால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்ல வர வேண்டிய விஷயத்த அடக்கி என்னால் சொல்ல முடியாது. இப்போ வந்து அதற்காக நான் வந்து ட்ரெயின் ஆகிட்டுருக்கேன். அதுக்கு நான் வந்து நிறைய கோர்சஸ் வந்து படிச்சுட்ருக்கேன். சூன் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸு, ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதையும் நான் இங்கே லிங்க் போடுறேன், நீங்கள் வந்து போய் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் போய்ட்டு ராஜ வித்யாலயான்னு சர்ச் பண்ணுங்கள், அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஷார்ட்ஸு, லாங் வீடியோஸ் இதற்கான வித்தியாசன்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு வந்து புரியலை, யூடியூப்பில் உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸுன்றது இருக்குது, ஆனால் அதெல்லாம் தேடி படிக்க உங்களுக்கு வந்து டைம் இல்லை, நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸை பார்க்குறதுக்கே நேரம் இல்லை, அல்லது உங்களுடைய வேலையை பார்க்குறதுக்கே உங்களுக்கு நேரம் இல்லை, இல்லை உங்கள் வீடை பார்க்குறதுக்கே உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய யூடியூப் பெய்டு கோச்சிங்ன்றது வரலாம். இந்த பெய்டு கோச்சிங் வந்தீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னால் கொண்டு வைக்க முடியும். 4,000 hours வாட்ச் டைம் கொண்டு வந்து உங்களுடைய சேனலை என்னால் மானிட்டைஸ் பண்ண முடியும். இதற்கு வந்து ஒரு 4 months டைம் போதுங்க. வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, கம்யூனிட்டி போஸ்ட் எழுத தேவையில்லை, லைவ் வர தேவையில்லை. இங்கே யூடியூப்பில் டிப்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து நீங்கள் 99% எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க. இதற்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மீரடஸ்க்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் கிட்ட கோச்சிங்கில் ஜாயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சேனல்ஸ் அதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.